ஆதரவற்ற இல்லங்களுக்கு சென்று இலவசமாக முடிதிருத்தம் செய்து சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார் சலூன் கடைக்காரர் ஒருவர். அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. கோவை மாவட்டம் சிங்காநல்லூரை சேர்ந்தவர் மருத்தாச்சலமூர்த்தி. இவர் அதே பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளாக சலூன் கடை வைத்து நடத்தி வருகிறார். சிறு வயதில் இருந்தே சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் அவர் கடந்த 18 ஆண்டுகளாக கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆதரவற்றோர் ஆசிரமத்திற்கு சென்று அங்கு உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு இலவசமாக முடித்திருத்தம் செய்து வருகிறார். சிங்கானூர்ல சலூன் ஷாப் வச்சிருக்கேன். ஒரு 30 வருடமா அதை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப இருந்தே எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்காக நான் போய் வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அதனால ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அப்படியே அரை நேரம் கடை லீவ் விட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆதரவற்ற குழந்தைகளை போய் நான் போய் நேரில் பார்த்து அந்த குழந்தைகளுக்கு போய் கூட இருந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு, ரெண்டாவது அந்த குழந்தைகளுக்கு ஃப்ரீயா சலூன் கடை வச்சு கட்டிங் எல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் ஃப்ரீயா கட்டிங் பண்ணிட்டு மாசம் 520 குழந்தைகளுக்கு மாசம் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு 18 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் கடைக்கு விடுமுறை அளித்துவிட்டு ஆசிரமத்திற்கு சென்று முடிதிருத்தம் செய்து வரும் அவர் அங்குள்ள குழந்தைகளோடு விரைவில் நெருங்கி பழகும் திறன் கொண்டவராக இருக்கிறார். மூத்தினா எல்லாத்திட்டையும் அன்பா பேசுவாரு. கட்டிங் பண்ணும்போதும் அன்பா உட்கார வச்சு உனக்கு எந்த மாதிரி கட்டிங் வேணும் அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி கட்டிங் பண்ணி விடுவாரு. மிச்சபடி ஏதாச்சும் எழுப்பு வேலை பண்ணுவாரு. டியூஷன் அடிக்க வைக்க முடியலன்னா அதுக்கு அதுதான் டியூஷனுக்கு ஆள் கூப்பிட்டு வந்தாரு. வெளியில் இருந்து வரும் ஒருவர் நன்கு பழகி வருவதால் தங்களுக்கு ஆதரவு இல்லை என்ற எண்ணம் இல்லாமல் இருந்து வருவதாக ஆசிரமத்தில் இருக்கும் குழந்தைகள் தெரிவிக்கின்றனர். அவர் 5 வருஷமா எங்களுக்கு எல்லாம் இலவசமா கட்டிங் பண்ணி விட்டு எங்களுக்கு வேணுங்கிற மாதிரிலாம் வெட்டி விடுவாரு. எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. வெளியே இருந்து நிறைய ஆளுங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து எங்களுக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. மேலும் ஆசிரமத்தில் இருக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் அவர்களை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது, படிக்க தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுப்பது என்பன உள்ளிட்ட பணிகளை மூர்த்தி செய்து வருகிறார். அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும், செப்பல், துணி, இந்த மாதிரி என்ன வேணும் அப்படின்னு அந்த குழந்தைகளை கேட்டு அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன வேணுமோ என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பாக்குறவங்க எல்லாருமே அவங்கவுங்க நான் என்னோட தொழிலை செஞ்சுட்டு நான் இந்த வேலை செய்யறேன். நிறைய பேர் பணம் வச்சுட்டு எத்தனையோ பேர் இது பண்ணிட்டு அவங்கள எதுவுமே பண்ணாம இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அழுத்தமா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒரு இறக்கப்பட்டு யாராவது வந்தா இன்னும் நல்லா இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே செய்யாட்டி நீங்க எதுவும் பண்ணாடி வரல. ஒரு நாள் அந்த குழந்தைகளை ஒருவேளை உணவு கொடுக்கலாம். நீங்க 136 குழந்தைகளுக்கு இறந்தவர்களின் கண்ணை பொருத்தி பார்வை வரவும் மூர்த்தி உதவியுள்ளார். இறந்தவர்களின் கண்ணை தானம் செய்ய வைக்க அவர்களின் உறவினர்களிடம் பேசி தனியார் அல்லது அரசு மருத்துவமனைகளின் உதவியோடு கண் பார்வையற்ற குழந்தைகளுக்கு பொருத்த அவர் உதவி வருகிறார். கோவை மாவட்டத்தில் இதுவரை 1836 யூனிட் ரத்தத்தை மூர்த்தி தானம் செய்துள்ளார். அவசரம் என்றால் எந்த நேரத்திலும் அழைக்கலாம் என்று இரத்த வங்கிக்கு மூர்த்தி தனது தொலைபேசி எண்ணையும் கொடுத்துள்ளார். எனக்கு இறந்தாங்கன்னா அவங்களோட கண் தானம் பண்ணுங்க. நான் இதுவரைக்கும் ஒரு 136 குழந்தைகளுக்கு கண்ணு இறந்தவங்களோட கண் எடுத்து வச்சிருந்து ரொம்ப நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களாக பண்ணியிருக்காங்க. 1836 யூனிட் பிளட் கொடுத்துருக்கிறேன். என்னோட இதுல எமர்ஜென்சி அப்படின்னா எந்த நேரம்னாலும் செல்போன் ஆன் பண்ணி தான் வச்சிருப்பேன். எப்ப வேணாலும் கூப்பிட்டா எந்த நேரத்திலையும் போய் பிளட் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அவரது இந்த சேவைகளை பாராட்டி மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பதாக இருந்தது. ஆனால் அதை கொடுப்பதற்கு முன்பே அவர் இறந்து விட்டதால் தபால் மூலமாக அந்த விருது மூர்த்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆதரவற்ற குழந்தைகள் என்றால் அவர்களுக்கு ஆதரவாக இந்த உலகமே உள்ளது என்பதற்கு மூர்த்தியின் இந்த சமூக சேவையே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நாமும் மூர்த்தியைப் போல பிறருக்கு உதவி செய்தால் இந்த உலகில் ஆதரவற்றவர்களே இருக்க மாட்டார்கள். நாம் மனிதராய் பிறந்ததுக்கான அர்த்தம்
நாம் பிறருக்கு செய்யும் உதவி மூலமே உணர முடிகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக கோவை சிங்காநல்லூரை சேர்ந்த மருதாச்சலமூர்த்தி அவர்கள் திகழ்ந்து வருகிறார். இதே போன்று ஒவ்வொருவரும் ஆதரவற்ற குழந்தைகளுடன் நெருங்கி பழகி அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மால் முடிந்த உதவியை செய்ய முன்வர வேண்டும். குறிப்பாக ஆதரவற்றோர் என்றால் இந்த உலகமே தனக்கு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதனால் நாம் அனைவரும் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்பதே நாம் அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சுகன்யாவுடன் தென்னிலவன்.